இந்த அத்திவரதர் வந்து 1903 98 வருஷம் சிலை வந்து வெளியே வராம அதை தான் சொல்றேன். இதுக்கு காரணம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதம் இதுவும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி இணையத்தில் நிறைய ஸ்ரீதேவி பூதேவி கலந்து ரெண்டு சேர்ந்து சமேத அத்திவரதரை நம்ம உடனே வரல் கிடைக்கும். அதுக்குதான் வரதராஜன் பேரு. இந்த கோயிலில் தான் அத்திவரதர். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா குளத்துல தான் அத்திவரதர் இருந்தாங்க. இங்கே 2ஆம் தேதியே காலையில் அவனால் மட்டும் 10,000 பேர் தரிசனம் அதிசயமாக போகுது. அதே உலக அதிசயத்துக்கும் இந்த அத்திவரதத்துக்கும் ஒன்றாயிடுச்சு. அதே நேரத்தில் நாங்கள் டைமிங் என்ன, அத்திவரதரை வந்து எப்போ வந்து வழிபடலாம், இதுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனம். ஆனால் இங்கே வந்து பக்தர்கள் தங்கள் கையாலேயே சுவாமியை தொடுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த வாய்ப்புங்கிறது இந்த அத்திவரதர் காலத்தில் தான், அந்த 10 நாளுக்கு தான் பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பக்தர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி. கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் ஸ்டாப்பிங்கில் இருந்து லெஃப்ட் எடுத்து நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் வரும். ஸ்கூலுக்கு பக்கத்தில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேருந்து ஒரு 500 மீட்டர் ரைட்டில் தான் அந்த கோவில் இருக்குது. நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா முதல் நாளே சரியான கூட்டம். நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு மேலே கோயில் மேலே ஏறுறதுக்கே. கிட்டத்தட்ட நாங்கள் போன டைமுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க கோயிலுக்கு. உள்ளே போகும்போதே அவ்வளோ பாதுகாப்போடு பயங்கர வரிசை கட்டி விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட சாமியை பார்க்குறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் உள்ள அத்திவரதர் சுவாமியை தான் தரிசிக்க வந்திருக்கோம். இப்போ அந்த கோயிலுடைய வரலாறு என்ன, அந்த சிலை எப்படி வந்துச்சு, அதோட வரலாறு என்னன்னு அந்த கோயிலுடைய செக்ரட்டரி சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். சார், அதோட வரலாறு என்ன? இப்போ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிலை வந்து மேலே கொண்டுட்டு வந்து வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சா சார் அந்த சிலை முடிஞ்சு? அதாவது சார், கோவில் நகரமாக கும்பகோணத்தில் நம்ம சௌராஷ்டிரா சமூகத்திற்கு சொந்தமான இந்த கோவிலில் வந்து 3 கோவில் வச்சுருக்கோம் சார். ஓகே. அதாவது இந்த வேதநாராயண பெருமாள் கோவில், இங்கே பிரம்மா சன்னதி இருக்கனால இது பிரம்மன் கோவில்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே ஒரு 40 அடியில் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது. ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த குமரன் தெருவில், இந்த ஆத்தங்கரைக்கிட்ட குமரன் தெருவில் வேலாயுத சுவாமி கோவில் இருக்குது. ஓகே. இந்த 3 கோவிலுக்குமே நம்ம சௌராஷ்டிரா தர்ம பரிபாலன கமிட்டி நிர்வாகத்தின் கீழ் வருது. ஓகே. அடுத்தபடியாக நீங்கள் கேட்டது மாதிரி நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதரை எழ செய்தோம். அதாவது இந்த அத்திவரதர் வந்து 1903ஆம் ஆண்டுலேருந்து இருக்குது. ஓகே. அந்த முன்னாடி பெரியவர் வந்து 1915ஆம் ஆண்டு இந்த அத்திவரதரை எழ செய்தாங்க. அதுக்கப்புறம் 98 ஆண்டுகள் கழித்து 2013ஆம் ஆண்டு மறுபடியும் அத்திவரதர் 98 வருஷம் ஏன் சிலை வந்து வெளியே வராமல்? அதை தான் சொல்கிறேன். அதாவது நம்ம இப்போ உள்ள நிர்வாக கமிட்டியினர் வந்து ஒரு முதிய சைடு 12 வருஷத்துக்கு வெளியே கொண்டாந்தோன்னு முடிவெடுத்தாங்க. அந்த முன்னோர்கள் ஏன் செய்யலைங்கிற காரணம் எங்களுக்கு சரியாக தெரியலங்கிறனாலும், முன்னோர்கள் எவ்வளோ இருக்கலாம். அதாவது உங்களுக்கு காரணம் என்ன வந்து, அப்போ வசதி வாய்ப்புகள் இல்லை, வந்து இருக்கிற கோயில் நிர்வாகம் பண்ணாலே போதும், இல்லை இது வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால தான் அதுக்கப்புறம் அந்த நிர்வாகம் இனி பொறுக்கக்கூடாது, அத்திவரதரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விசேஷம் செய்யணுன்ட்டு 2013ஆம் ஆண்டு எடுத்திருக்காங்க. அதன் பிறகு 12 வருஷம் கழிச்சு இப்போ 1/3/2020 1/10/3/2020 10 நாட்கள் அத்திவரதர் மக்கள் தரிசனம் வச்சுருக்காங்க. சென்ற 2013 அத்திவரதரை வச்சதை விட இப்போ ரொம்ப அதிக கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதரும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி இணையத்தில் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கு என்னங்க ஐயா வேறுபாடு என்னங்க ஐயா? அதாவது அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதர் நின்ற குளத்தில் உயரமாக இருப்பார். இங்கே வந்து சின்ன அத்திவரதர் சுமார் 1.5 அடி 2 அடியில் இருப்பாங்க. அங்கே வந்து தனி அத்திவரதர். இங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவி கலந்து ரெண்டும் சேர்ந்து சமேத அத்திவரதராக நம்ம கோயிலில் இருக்காங்க. இந்த கோயிலில் சமேத அத்திவரதர் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கிறனால இது ஒரு தனி விசேஷமான இது. கேள்வி கேளுங்க.
ஐயா இதோட வரலாறு என்னங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தெற்கு நோக்கின வரதராஜ பெருமாள் கோவில். இதே மாதிரி வரதராஜன் அப்படின்னால வரம் தரும் அரசன், வரதராஜன், அதாவது வரம் தருவதற்கெல்லாம் அவர் அரசன்னு பேர் வரதராஜன். அந்த கோவிலுக்கு வந்து நம்ம கும்பிட்டு ₹1 செலவு செய்தால் அது ₹100 வருமானம் நமக்கு கிடைக்கும். இதேமாதிரி வரதராஜன் வந்து ஆதி குரு. அந்த குரு சம்பந்தமான என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொன்னால் நம்ம வந்து வணங்கின உடனே வருள் கிடைக்கும். அதுக்கு தான் வரதராஜன்னு பேர். இந்த கோயிலில் தான் அத்திவரதரை வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா குளத்துல தான் அத்திவரதர் இருப்பார். இங்கே எப்படிங்க ஐயா, பாதாளத்திலையா இல்லை எப்படி? இங்கேயும் தண்ணியில் தான், தண்ணி கீழே தான் இங்கே அத்திவரதர்? இல்லை சார், நீங்கள் எல்லாருமே இங்கே கும்பகோணத்துலேயும் பாதாள அறையில் தான் இருக்குது, தண்ணியில் இல்லை. சாதாரணமாக இந்த கோவிலை வந்து மண்டபத்து கோவில்னு கேளு. ஆதி காலத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து அந்த சுவாமியை சுற்றி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அது சுவாமியை சுற்றி நீர் நின்றுச்சு. இது வந்து மண்டபத்து கோவில்னு பேர். கிட்ட ரோட்லேருந்து 7 அடி கீழே இந்த கோவில் இருந்துச்சு. 1998 நம்ம முன்னோர்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலுக்கிட்ட 10 அடி உயர்த்தி கட்டிட்டாங்க. அப்பயே ₹1 கோடி செலவில் இந்த கோயிலை கட்டி நிர்மாணம் பண்ணி 1998 மகா சம்பராத்திரம்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த மாதிரி சிறப்புடைய கோவில் இது. இந்த அத்திவரதம் அப்போருந்தே இருக்குது. நம்ம அதாவது அங்கே காஞ்சிபுரத்தில் தண்ணீர்லேருந்து வருது. இங்கே சும்மா சாதாரணமாக நம்ம பாதாள இலை தான் வச்சுருக்கோம், இங்கே தனியாக வச்சுருக்கோம். ஐயா இப்போ 2013க்கும் 2026க்கும் இப்போ மக்களுடைய இந்த வழிபாடு எப்படிங்க ஐயா இருக்குது? அதாவது 2013 வந்து ஏறத்தாழ ஒரு 7000 பேர் வந்து தரிசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 1ஆம் தேதியே காலையில் அரை நாள் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 பேர் தரிசனம் பண்ணிட்டாங்க. அது என்ன நிறையா இருக்குது? ஆமாம், அங்கே 5 நாளில் வந்து 7000 பேர் தான் தரிசனம் பண்ணாங்க. இப்போ 2013. இப்போ 2026 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 1ஆம் தேதி காலையில் வந்து இந்த அத்திவரதரை வந்து நம்ம இலை செய்தோம். இலை செய்தவுடனே அரை நாளில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்துட்டாங்க. இதில் என்ன விசேஷம்னா 1ஆம் தேதி இலை செஞ்சோம். நேற்று வந்து 28ஆம் தேதி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது என்ன அதிசயம்னா வானில் வந்து 6 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு, ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. அதை வந்து எல்லாருமே போகலாம். இது வந்து உலக அதிசயம் மாதிரி பேர். அதே உலக அதிசயத்துக்கும் இந்த அத்திவரதருக்கும் ஒன்றாயிடுச்சு. அதே நேரத்தில் நாங்கள் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது நம்ம இதை ஒரு எய்ம் பண்ணி எடுக்கலை. அதே நல்ல நேரத்தில் எப்படி உலகத்தில் ஒரு அதிசயம் நடந்ததோ அதே மாதிரி இங்கே கும்பகோணத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திவரதர் எடுப்பு ஒரு அதிசயம் நடந்துருச்சு. அது நம்ம யாருமே எதிர்பார்க்காதது. அது ரொம்ப 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றதுங்கிறது எப்போயாவது நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அது மாதிரி அதிசயம் உலகத்தில் கடலோர நாடுகளில் பார்த்துருக்காங்க. அதை இந்த மாதிரி அதிசயம் நிகழ்கிறது வந்து நாங்களே எதிர்பார்க்காத ஒன்று, யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். திடீர்னு இது வந்து எங்களுக்கு அந்த ஒத்துமை ஏற்பட்டுருப்பாருங்க. நாங்கள் நேற்று மாலை வந்து இன்றைக்கு காலை வந்து அத்திவரதர் எடுக்க வேண்டியது. இன்றைக்கி காலையில் இருந்து அத்திவரதர் இலை செய்த உடனே ஒரு புறப்பாடு செய்யணும். அந்த அத்திவரதரை புறப்பாடு செஞ்சு ஸ்ரீ வேதராஜ பெருமாளில் ஒரு பிரதட்சணம் வந்து பிரகாரத்தில், அப்புறம் வரதராஜ பெருமாளில் ஒரு பிரதட்சணம் வந்து யதாஸ்தத்தில் சாமி போயிருக்கு. இங்கே நம்ம எய்மே பண்ணல. இந்த 6 கோள்கள் வானில் ஒன்று சேர்றதுக்கும் இந்த நேரத்துக்கும் கரெக்டாக ஒன்று சேர்ந்துருக்கு எங்களுக்கு. அதுதான் இதில் ஒரு அதிசயம், அத்திவரதர் அதிசயம். ஐயா பக்தர்கள் வரத்துக்கான டைமிங் என்ன? அத்திவரதரை வந்து எப்போ வந்து வழிபடலாம்? இதுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? சார், அத்திவரதர் வந்து காலையில் தைலக்காப்புன்னு பேர். தைலக்காப்புன்னா சந்தனாதி தைலம் வச்சுருப்போம், சாம்பிராணி தைலம் வச்சுருப்போம். அதில் வந்து ஒரு துணியை நினச்சி பக்தர்கள் தங்களுடைய கையாலேயே வந்து அத்திவரதரை சுவாமி மேலே பிரதட்சணம் பண்ணலாம். அதாவது சுவாமி மேலே பூசி, அது வந்து ரொம்ப விசேஷம். எல்லா கோயில்லையும் சாமியை வந்து தொடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அது மாதிரி இருக்கச்சு ஐயருங்க தான் அந்த பூஜை செய்யலாம், பக்தர்கள் செய்ய முடியாது. அங்கே கூட அந்த மாதிரி கிடையாது. காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் ஆனால் இந்த அத்திவரதர் எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பக்தர்கள் கையால் எல்லாம் செய்யலாம். அதான் ஒரு சிறப்பு. பக்தர்கள் கையால் தைலக்காப்பு செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு 1.5 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். 7 to 9 இந்த தைலக்காப்பு நடக்கும். அது 9:30 மணிக்கு அதுக்கப்புறம் புஷ்ப சேவைன்னு பேர் சார். புஷ்ப சேவைன்னா ஒரு ₹100 டிக்கெட் வச்சுருப்போம். அந்த வந்து உங்கள் கையில் புஷ்பம் கொடுப்போம். அந்த புஷ்பத்தை அத்திவரதர் அருகிலே சென்று நீங்களே இந்த புஷ்பத்தை பாத்திரம் சமர்ப்பிக்கணும். அதுதான் புஷ்ப சேவைன்னு பேர். அதுக்கப்புறம் இரவு வந்து ஊஞ்சல் சேவைன்னு ஒன்று வைபவம் வச்சுருக்கோம். அந்த ஊஞ்சல் சேவை எப்படின்னு சொன்னீங்கன்னா சுவாமி ஊஞ்சலில் இருக்கும். ஊஞ்சலில் இருக்கச்ச நீங்களே உங்கள் பக்தர்கள் கையால் அந்த சுவாமியை ஆட்டலாம்.
அதுக்கு தான் ஊஞ்சல் சேவைன்னு பேர். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா காஞ்சிபுரத்துக்கு இதுக்கு என்னென்னா வர பக்தர்களே சாமி தொட்டு அவங்களே அடிச்சா அதுதான் அதை காஞ்சிபுரத்துக்கும் நீங்கள் வித்தியாசம் கேட்டீங்க இல்லையா? அந்த காஞ்சிபுரத்தில் சாமியை பார்த்தோம் இல்லை தீபார்த்தனை பார்த்து போயிடலாம். ஆனால் இங்கே வந்து பக்தர்கள் தங்கள் கையாலேயே சுவாமியை தொடுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த வாய்ப்புங்கிறது இந்த அத்திவரதர் காலத்தில் தான், அந்த 10 நாளைக்கு தான் பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பக்தர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுமாறு. இரவு எத்தனை மணிக்குங்க நட சாத்துவீங்க? இரவு இடத்தால் 9:30 அல்ல 10 மணிக்கு சாத்துவோம், நட சாத்துவோம். மதிய நேரத்தில்ங்க ஐயா? மதிய நேரத்தில் இப்போ 2 மணிக்கு நட சாத்திருக்கோம். இன்றைக்கி ஒரு 4 மணிக்கெலாம் நட திறந்துருவோம். இதே கூட்டம் இன்றைக்கி 10,000 பேர்கிட்ட பார்த்துட்டாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு தேவைங்கிறதுக்காக சாத்திருக்கோம். எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏறத்தாழ 20,000 பேர் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்குறோம் சார். இது போய் ஆஃப் டேல 10,000 பேர் வந்து போயிட்டாங்க. இன்னும் மாலையில் ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இங்கே பக்கத்தில் வந்து பிரம்மன் கோயில் இருக்குங்கிறாங்க. அதோட வரலாறு என்ன? ஏன்னா இந்த பிரம்மன் கோயிலுக்கும் வரராஜ கோயிலுக்கும் கிட்டத்தட்ட 40 அடி தான் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா 2 கோயிலுக்கும் பார்க்க போனால் 2ம் ஒரே ஸ்தலத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட. இதுக்கு வரலாறு என்ன? இது பிரம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இது சௌராஷ்டிரா தர்ம பரிபாலனை நிகழ்ச்சி நிர்வாகம் பண்ணுது. இந்த பிரம்மன் வந்து தான் என்ற அகந்தை. ஏன்னா பிரம்மா தான் படைக்கிறா, பெருமாள் காக்கிறா, சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணுறா, அழிக்கிறா. அதனால் பிரம்மர் வந்து நான் படைத்ததால தான் உங்களுக்கு வேலை, இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் வேலை கிடையாதுன்னு தான் என்ற ஒரு அகங்காரம் பிடிச்சிருக்கு. அந்த அகங்காரம் பிடிச்சதால் பெருமாள் இவருக்கு அந்த அகங்காரத்தால் அந்த வேதத்தை பறிச்சிடுறார். பறிச்சோன்னா இவரால் சிருஷ்டி பண்ணி பூலோகத்துக்கு அனுப்ப முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெருமாள்கிட்ட போய் தான் செய்த தவறுக்காக வருந்துகிறார். பெருமாள், நான் தான் உன்னோட வேதத்தை பறிச்சுக்கிட்டேன், நீ பூலோகத்தில் போய் குழந்தை ஸ்தேத்திரத்தில் வபாயாம் என்ற யாகம் பண்ணுன்னு சொல்கிறார். இங்கே வந்து யாகம் பண்ணுறார். எப்படின்னா சரஸ்வதி காயத்ரியுடன் நின்று யாகம் பண்ணுறார். காயத்ரிக்கு 5 முகம், சரஸ்வதி பிரம்மாவுக்கு 4 முகம். பூலோகம் வந்துவிட்டால் கணவனும் மனைவியும் இங்கே சமமாக இருக்கணும். இங்கே சமம் இல்லை, தாயாருக்கு ஒரு முகம் கூடுதலாக இருக்கிறது. இதை ஞானத்தால் உணர்ந்த சரஸ்வதி தேவி காயத்ரி மூலம் சொல்லி தன் முகத்தை ஒன்று பிரம்மாவுக்கு கொடுக்குறார். கொடுத்த உடனே யாகம் கொழுந்து விட்டு இருந்து பெருமாள் தோன்றி, வேதநாயக பெருமாள் யாகத்தில் தோன்றி தன் இழந்த வேதத்தை திருப்பி கொடுக்கிறார். கொடுத்தவன் அப்போது வந்து வரதராஜ பெருமாளை அவர் ஆதி குருவாக அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். அதனால் இந்த கோவிலை சேவித்தா அந்த கோவிலையும் சேவிக்கணும், அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்கே பிரம்மா வந்து வேத நாராயணன் வரதராஜத்துக்கு பிரதிநிதியாக இருந்து அருள்பாலித்து கொண்டு வருகிறார். சரிங்க, இது வரைக்கும் உங்களுடைய நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அனைவரும் வரணும்.